எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. தோஷம் எனும் வேஷம் 1-2 தோஷத்தில் ஆரம்பித்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தோஷங்களை தாண்டி கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே தோஷம்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாங்களா? எந்த பழமைவாதிகளும் எந்த பழைய காலத்து நூல்களிலுமே தோஷங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணவே கிடையாது. அவங்க தோஷங்கிறது அளவீட குறிக்கக்கூடிய ஒரு கருவிதான் தோஷம். இதில் இன்னொரு வெட்கக்கேடான செயல் என்ன தெரியுங்களா? மிகவும் அபத்தமான செயல் என்ன தெரியுங்களா? தோஷத்தை கழிக்கிறாங்க. நான் என் தோஷத்தை எல்லா தோஷத்தையும் கழித்து தர்றேன், எனக்கு இத்தனாயிரரூவான்னு சொல்லி ஃபிக்ஸட் ரேட்டு வைக்கிறாங்க. ஏங்க இப்போ நான் ஒரு கிரகங்கள், எப்பேற்பட்ட சக்தி மிகுந்த கிரகங்கள், எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய, அதாவது பொய்மைவாதிகள் பொய்மையை மட்டுமே காரணகாதிகளாக பிடித்து கொண்டு பொய்யை பேசி பொய்யிலே சம்பாதனை செய்யக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை நம்பி போகிறவங்களும் அதனால் வாழ்க்கையை பால்படுறவங்களும் அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாகவே இந்த வீடியோ. எப்படி இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் தோஷத்தை கழிக்கிறேன். இப்போ செவ்வாய் தோஷம் ஃபிக்ஸட் ரேட்டு 12,500 பூஜை சாமான் ஒரு 2,000 கொடு, இந்த கோவிலுக்கு வா, இல்லைன்னா நான் வீட்டிலே செய்து தர்றேன், உங்கள் வீட்டிலே செய்து தர்றேன். அப்போ எப்பேற்பட்ட ஒரு செவ்வாய் கிரகம், மனிதனே இன்னும் போக முடியாத ஒரு செவ்வாய் கிரகம், அல்லது போயிட்டு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், அந்த கிரகத்தை நான் 15,000 ரூபாயில் தோஷத்தை கழிச்சிட்றேன். நான் எப்பேற்பட்ட ஒரு அபத்தமான பொய்! நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டாமா? செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், எத்தனை தோஷங்களில் எத்தனையோ வகைகள் வந்துடுச்சப்பா. அந்த வகைகளை தனியாக பட்டியலிடலாம், ஒரு ஃபைல் ரெடி பண்ணலாம். தோஷம் இவ்வளோ, இந்த தோஷத்துக்கு இந்த தோஷம்னு. அப்போ மனிதனாகப்பட்ட நான் தோஷங்களை எல்லாமே சரி பண்ணக்கூடிய சக்தி மிகுந்தவனா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தோஷம் இல்லையா? எனக்கு தோஷம் இருக்குமே, அந்த தோஷத்தை நானே ரெடி பண்ணிட்டு போயிடுவேனே. அப்படின்னா நான் தோஷம் டெய்லியும் ஒரு குறைஞ்சது டெய்லியும் ஒரு 1000 பேராவது என் வீட்டு வாசலில் நிற்க மாட்டாங்களா? 500 வைங்க, 10,000 வைங்க, 1,00,000 வைங்க, பணம் எவ்வளவோ வைங்க, அதுக்கு ஒரு கணக்கு வைங்க. மனிதனாகப்பட்டவன் அப்படி செய்ய முடியுங்களா? எப்படி கிரகங்களுடைய தோஷம் அப்படிங்கிறது, இப்போ வெர்னியர் கருவி இருக்குதுங்க. அந்த வெர்னியர் கருவி குறிப்பிட்ட சில அளவைகள் அதில் அளவைகளை எடுக்கலாம். மெயினாக ஒரு லேத்து அந்த மாதிரி ஒரு மிஷினரி இதில் அது முக்கியமானது. இப்போ வேறு ஏதாவதுன்னா அதுக்கு தனியாக ஒரு அளவீடுகள் இருக்கும். ஒரு தச்சர்கிட்டையோ ஒரு கொத்தனார்கிட்டையோ வேறு அளவு தூக்கு குண்டு, வேறு ஒரு டேப் மீட்டர், வேறு அளவைகள் இருக்கும். தையல் தைக்கிறவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு அளவை இருக்கும். அது மாதிரி கிரகங்களுக்கு ஒரு அளவை, ஒரு அளவீடு, ஒரு மெஷர்மெண்ட் தேவை. அதுக்கு பேர் தாங்க தோஷம். இப்போ அளவீடுகள் அம்மா கிட்ட இருக்குது. அம்மா கிட்ட சமையலறையில் அளவீடுகள் இருக்குது. சரிங்களா? அப்பா வேலை செய்கிறாருன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அளவீடுகள் இருக்குது. படித்த இடத்துல ஐடி கம்பெனியில் அவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இவ்வளவு இதில் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனியில் அவங்க எதை சார்ந்து ஐடி தொழில்நுட்பத்தை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. மெக்கானிக் சிஸ்டத்தில் அவங்க ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிரகங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தேவை. அதற்கு பெயர் தான் தோஷம். தோஷத்தினுடைய அளவு. அந்த தோஷத்தை போய் நம்ம என்ன பண்ண முடியுங்க? எதுவுமே செய்ய முடியாது. அந்த தோஷத்தினுடைய அளவீடுகளை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ அம்மா இப்போ ஒரு 4 பேருக்கு குழம்பு வைக்கிறாங்க, அல்லது திடீர்னு ஒரு 8 பேர் வந்துடுறாங்க. அளவீடுகளை கூட்டி குறைத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க. ஒரு அளவு தேவையில்லையா? இன்றைக்கி 2 பேருக்கு சமைக்கிறோம், நாளைக்கு 5 பேருக்கு சமைக்கிறோம். 2 பேருக்கு சமைக்கிறதவே நாளைக்கு அளவீடாக போட முடியுமா? முடியாது.
அப்போ அதுக்கு ஒரு அளவீடு இருக்குது. அது மாதிரி இந்த கிரகங்களுடைய இந்த காலக்கணிதத்தில் கிரகங்கள் வந்து என்ன கண்டிஷன்ஸ் லெவலில் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய அளவீடுகளை குறிக்கிறது தாங்க தோஷம். சரி, அப்படியே நீங்கள் தோஷமாகவே வச்சுக்குங்க. நீங்கள் அது தோஷத்தை கழிக்க போகிறவங்க, தோஷத்துக்காக கோயிலுக்கு போகிறவங்க, தோஷத்தை கழிக்கிறேன்னு சொல்கிற போலி ஜோதிடர்கள், இல்லை அதை வச்சிருக்கிற போலி சாமியார்கள், இல்லை தோஷத்தை வந்து பெருசாக பூகமாக பிம்பமாக காட்டி ஏமாறுறவங்கள்ட்ட எல்லாம் போய் இந்த கர்மவினை பாவத்தில் போய் சிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் ஏமாற்றி செய்யக்கூடிய அத்தனை பேரும் வந்து அப்படி செய்ய முடிஞ்சிட முடியுமா? எத்தனை பேருங்க தோஷத்தை கழுத்து நிவர்த்தி ஆகிருக்கிறீங்க? ஒரு மனிதர் கூட காட்ட முடியாது தோஷத்தை. நான் இன்னார்கிட்ட போய் கழிச்சிட்டு வந்தேன், இந்த சாமியார்கிட்ட போயிட்டு வந்தால் தோஷமெல்லாம் நீங்கிடுச்சு. அப்போ கடவுளுங்கிற இடத்துல அந்த ஆளை போய் உட்கார வச்சுருங்க, அவரையே வழிபாடு செய்யலாமல்ல. தோஷத்தை என்ன ஒரு பித்தலாட்டம், ஒரு பொய். தோஷம் என்பதே கிடையாது. தோஷம்ங்கிறது ஜோதிடத்தில் கிரகங்களுக்கான அளவீடு மட்டும்தான். அளவீடுனுடைய பெயர் தோஷம். மற்றதெல்லாமே வந்து தோஷத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வெளி வேஷம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? மனிதனாகப்பட்டவன் எந்த வகையிலும் தோஷங்களை கழிக்க இயலாது. ஏனென்றால் அது அளவீடு. அளவீடு என்பது தேவை. முதல்ல ஜோதிடத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தோஷம் மாதிரி நிறைய விஷயங்கள், புனையப்பட்ட கருத்துக்கள் ஏகப்பட்டது வந்து அவங்க இஷ்டத்துக்கு உள்ளுக்குள்ளே லோடு பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக செய்யக்கூடிய வேலை தான் இந்த தோஷம். தாராளமாக செய்துட்டு போங்க. அதெல்லாம் கர்மவினை பாதிக்கப்பட்டவங்க, ராகு கேதுக்கள்னால பீடிக்கப்பட்டு சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க, அதே சமயம் வந்து ராகு கேதுக்கள் 2, 8, 5 இந்த மாதிரி பூர்வ புண்ணியம் அல்லது குடும்பஸ்தான வகையில் 8ஆம் இடத்துலலாம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த பிளாக் மேஜிக் டாப்பிக்கில் உள்ளே போய் சிக்குவாங்க. அதை வச்சு பிழைக்கிறவங்க, பிழைப்பு நடத்துகிறவங்க அதெல்லாம் போகட்டும். யாரையும் நான் சொல்லலை, சரிங்களா? ஆனால் தோஷம் என்பது ஒரு அளவீடு, கிரகத்தின் அளவீடு. கிரகங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஜோதிடத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஜோதிடங்கிறது வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய வழிகாட்டி, ஆகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. நம்மளுக்கு எப்படி வந்து தாய் தந்தையர் எப்படி ஆரம்ப வழிகாட்டியாக இருக்காங்க, அதுக்கடுத்து ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கிறாங்க, அப்புறம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அது மாதிரி தான் எல்லாமே வழிகாட்டுதல். அனைத்து காலகட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டுதல் வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்ட குறைக்க இந்த அளவீடுகளை பொறுத்து நம்ம என்ன தொழில் செய்யலாம், நம்ம அடிமை வேலைக்கு தான் போகணுமா, நம்ம தொழில் செய்யலாமா, நம்மளுக்கு எந்த காலகட்டம் வரைக்கும் வருமானம் வரும், எந்த காலகட்டத்தில் நோய் பிடிக்கப்படும், எந்த காலகட்டத்தில் தவறுதான நபர்களை போய் சந்திப்போம், எந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும், எங்கே வாயை மூடி ஊமையாக இருக்கணும், எங்கே குருடாக நடிக்கணும், எங்கே அழுகணும், எங்கே சிரிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து வழிமுறைகளை வந்து வழிகாட்டுதல்களை வந்து சொல்லக்கூடியது தான் ஜாதகம். கிரகநிலைகளை கணித்து சொல்லக்கூடியது தான் ஜாதகம். எல்லாரும் கர்மாவை கடந்துதான் போக வேண்டும். எவரும் கர்மாவை நீக்க இயலாது. எப்பேற்பட்ட ஜோதிடராலும் கர்மாவை நீக்க இயலாது. கெடுதல் இருந்தால் நல்லதும் இருக்கும். அதர்மம் தர்மம் இரண்டுமே தான் இருக்கும். அதர்மமும் தர்மமும், நான் சொல்கிற தர்மமே அளவுக்கு மீறி போனாலும் அதுவும் சோதனைக்கு உள்ளாக்கப்படும். அதே போல தான் அதர்மம் போனாலும் சோதனைக்கு உள்ளாக்கப்படும், தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். நியதிகள், கால நியதிகள் அதைத்தான் கூறுகிறது. கால நியதிகள் பழமைவாதிகள் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதெல்லாம் என்ன? அவங்கெல்லாம் ஒரு ஆதி மனிதனாக இருக்கும்போது காற்றின் காலத்தை கணித்து குறிப்பெடுத்தான், மழையின் காலத்தை கணித்து குறிப்பெடுத்தான். அந்த குறிப்புகளை அந்த குறிப்பு காலகட்டங்களில் என்ன கிடைக்கிறது, எது கிடைக்காது என்று சேமிக்க பழகினான். இதை அவன் மனிதனுக்கு இறப்பு என்பது வரும் என்பதை அறிந்து அவன் அந்த குறிப்பேடுகளை எல்லாம் ஒரு இடத்திலே அவன் பாதுகாப்பு படுத்தினான். அதை போலதாங்க எல்லாமே அறிவு வளர்ச்சியின் பிரகாரம் வளர்ந்து வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு டெக்னாலஜியாக வந்து நம்ம நிற்கிறோம். இதில் போய் ஒரு சாதாரண ஒரு மனிதர், சாதாரண ஒரு ஜோதிடர் தோஷங்களையோ அல்லது பல வகையான பரிகாரங்களையோ செய்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணிட்டா
நீங்கள் நினச்சி பாருங்கள், அத்தனை பேரும் கடைசியில் பிச்சை எடுத்தாவது, பொருளை விற்றாவது, அணிகலன்களை விற்றாவது, எதுவுமே இல்லைன்னா ஒரு கிட்னியை விற்றுட்டாவது வந்து வாங்கிட மாட்டாங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நான். எதை விற்று போட்டாவது வந்து, எதை திருடிட்டாவது வந்து தனக்கான அந்த தோசை நிவர்த்திவோ எதையாவது காசை கொடுத்து அவர்கிட்ட செஞ்சு வாழ்க்கையில் தோஷமே இல்லாமல் எல்லோரும் நல்லா வாழ்ந்துட மாட்டாங்களா? நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை அறிந்துங்க. ஜோதிடங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கருவி. அந்த கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நிலைநிறுத்தி சொல்லி கற்றுத்தருபவர் ஜோதிடர். அவ்வளவுதான். அப்போ அதில் பிரச்சனை இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அப்போ எனக்கு நோய் இருக்குது, அதுக்கு அந்த இடத்துல சொல்யூஷன். எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் எந்த காலத்திலும் எதையும் அறவே நீக்கிட இயலாது. கர்மாவை அனுபவித்து கடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதனுடைய வலிமையை கூட்ட குறைக்க இயலும் நம்மனால். நம் மனது வைத்தால் ஜோதிடரின் ஆகச்சிறந்த வழிகாட்டுதலின்படி கிரகங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நம் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டோமே ஆனால் வெற்றி என்பது சர்வ நிச்சயம். இப்படி தாங்க அந்த காலத்தில் ஜாதகத்தை பார்த்து அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தோசைங்கிற டாபிக் இந்த மாதிரி வருஷம் பூரா பேசிக்கிட்டே போகலாம், சரிங்களா? அடுத்து சாஸ்திரங்கிறது இருக்குது. எக்கச்சக்கமான கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையுமே பூரணமாக ஆய்வு செய்யுது, அனைத்தையும் பூரணமாக ஆய்வு செய்யுது. உண்மைத்தன்மை எது, பொய் எது, எதற்காக இது கூறப்பட்டது, மூட நம்பிக்கை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, கிரகங்கள் ஏன் இப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஏன் அமைக்கப்பட்டது, கர்மா ஏன் முன்னமே வேலை செய்யாமல் அடுத்தடுத்த பிறவிகளில் ஏன் வேலை செய்ய வேண்டும், காலக்கணிதம் ஏன் மாறுபட்டு வர வேண்டும், எத்தனை விதிகள் இருக்குதுங்க, எவ்வளவு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் நம்ம பார்த்து 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 செய்து தான் நமக்கான வாழ்வி முறையை அமைத்து கொள்ளணும். அப்படி அமைத்து கொள்கிற போது என்னன்னா, நம்ம எதுவுமே அமைத்து கொள்ளாமல் கர்மா விதிப்படி நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம ஜீர்ணித்து கொள்ளாமல் நம்ம கர்மாவை நம்ம ஏற்று நடந்து கொள்ளாமல் இருக்கும்போது முழுமையாக பாதிக்கப்படுகிறோம். அதுவே ஒரு வழிகாட்டியின் பிரகாரம் சென்று நாம் இப்போ நம்ம ஒரு வழிகாட்டுதல் பிரகாரம் போய் ஒரு தொழிலை கற்றுக்குறோம். ஒரு தப்பாக தொழிலை கற்றுக் கொடுத்தா நீங்கள் வருமானம் ஈட்ட முடியுமா? தவறான வழிகாட்டுதல் ஆசிரியர் சொல்லி கொடுத்தா படிப்பு நல்ல முறையில் உங்களுக்கு வருமா? சரியான ஒரு கைகாட்டி இல்லாமல், சரியாக உங்களை வகைப்படுத்தாமல், உங்களை வந்து ஒரு சரியான முறைக்கு இயக்கத்துக்கு கொண்டு போகாமல் விட்டால் உங்களுடைய வாழ்வு சிறக்குமா? இப்படி எல்லாருக்கும், எல்லா விதமான மனிதர்களுக்கும், எல்லா காலகட்டங்களிலும் உடனிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த கருவி ஜோதிடம். நம்முடைய அஞ்ஞானம், தெரியாத இந்த அஞ்ஞானத்தை ஜோதிடம் எனும் அறிவியல் கருவி மூலம் ஆய்வு செய்து மெய்ஞானத்தை அடையலாம். இப்படி தாங்க எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு திருமண பொருத்தத்தில் எத்தனை ஒரு டாபிக், எவ்வளவு ஒரு வஞ்சகம், எவ்வளவு ஒரு கெடுதலான விஷயத்தையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து எத்தனை பேத்த இது பண்ணி இப்படி எல்லாமா நம்ம வந்து சம்பாதனை செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். திருமண பொருத்தம் ஒரு பெரிய அபத்தம் இல்லையா? திருமண பொருத்தங்கிறது என்ன? திருமண பொருத்தத்தை அந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்க? திருமண பொருத்தம்ங்கிறது ஜோதிடருக்கான கருவி. ஜாதகர்களுக்கு அது பொருத்தங்கிறது கருவியா? கிடையாதுங்க. திருமண பொருத்தம் வந்து ஜோதிடர் பார்த்து இந்த பொருத்தத்தில் உள்ளவரை இந்த பொருத்தத்தோடு இணைத்தால் அது ஆகாது, ஆகவே இந்த பொருத்தத்தை எடுக்க வேண்டாம்னு பொதுவாக சொன்னாங்க அந்த காலத்தில். ஆனால் அதில் வந்து நட்சத்திர பொருத்தம், 8 பொருத்தம், 10 பொருத்தம் அடி தூள் அப்படிங்கிறாங்க. நட்சத்திர பொருத்தமும் வெறும் அபத்தமானது, சரிங்களா? அதே மாதிரி ஜாதக பொருத்தமும் அபத்தமானது தான் என்னையை பொறுத்தளவுக்கு. ஏன், நான் கற்றுக்கொண்ட விதிகளின்படி ஜாதக பொருத்தமோ நட்சத்திர பொருத்தமோ இங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. அது தவறுதலான மெஷர்மெண்ட். அது வந்து ஜோதிடருக்கான மெஷர்மெண்ட், ஜாதகர்களுக்கான மெஷர்மெண்ட் கிடையாது. அதனால் வந்து அந்த பொருத்தங்கிறது வந்து உடல்நிலை, முதல்ல சித்திரம் சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும். அதனால் வந்து உடல்நிலை, மனநிலை, குணநிலை, அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது. இந்த 3 ஒத்து போகுதா? இந்த 3 ஒத்துப்போ, இந்த குணநிலையில் இருப்பவரை இந்த குணநிலையோடு இணைத்தால் சரியா, இந்த மனநிலையில் இருப்பவரை இந்த மனநிலையோடு இணைத்தால் சரியா?
ஒரு உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒருத்தரையும் ஒரு உடல்நிலை பாதிப்பு உண்டாக ஒருத்தரையும் இணைத்தால் சரியா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இந்த 3 மெஷர்மெண்ட் தாங்க அங்கே பேசும். அதுதான் சொல்லுவாங்கள்ல, மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு. அதுதான் அது ரஜ்ஜு பொருத்தம். மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது ரஜ்ஜு பொருத்தம். ரஜ்ஜு பொருத்தத்தை பார்த்தாங்க. நாடி பொருத்தம் அவர்களுடைய உடல்நிலை. ஒவ்வொருத்தரும் இணை சேர வேண்டும், தாம்பத்தியம் பெற வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் சேரும்போது அங்கே உண்டாக்கப்படுகிற பிரச்சனை. அதே மாதிரி குணம், கணவன் நல்லவனாக இருந்தால் தான் மனைவியை, கணவனோ மனைவியோ யாரோ ஒருவரேனும் ஒரு ஆசான் போல இருந்தால் தான் மனைவி வழிநடத்தி கொண்டு போக முடியும், அல்லது கணவனை வழிநடத்தி கொண்டு போக முடியும். 2 பேருமே குணநிலைகளில் மாறுபட்டவர்களாக இருந்தால் அவர்கள் 2 பேருமே வீணாக போவாங்க. அவங்கள தொட்டு அவங்க பிள்ளைகள், குடும்பம் வீணாக போயிடும். கெடுதல் செய்யும் போது கணவன் மனைவியை அங்கீகாரம் செய்யக்கூடாது, மனைவி கணவனை அங்கீகாரம் செய்யக்கூடாது. அப்போ குணநிலையை பார்த்தாங்க. குணநிலை, மனநிலை, சரிங்களா? அதே மாதிரி நாடி பொறுத்த உடல்நிலை. அவ்வளவு இதுதான் மெயின். இதான ஒரு மனிதனுக்கு தேவை. உடல்நிலை ஆரோக்கியம் தேவை. குணம், எந்த கெடுதலும் கெட்ட வழக்கம் இல்லாமல் அப்படியே அதில் போய் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கிரகங்கள்னால நம்ம போய் பீடிக்கப்பட்டு நம்ம போய் அதை போய் பண்ணும்போது அதிலிருந்து தெரிநிலை கொண்டு வர்றதுக்கு மனைவியாகப்பட்டவள் நம்மளை சரி பண்ணணும். அல்லது மனைவி இருக்கும்போது கணவனாகப்பட்ட சரி செய்யணும். ஒரு குழந்தை, நம்ம குழந்தை பொய் சொல்லாமல் இருக்குமா, திருடாமல் இருக்குமா, அது இப்போ பெரியவங்களை பார்த்து பேசுகிறதெல்லாம் பேசாமல் இருக்குமா, கிண்டல் பண்ணாமல் இருக்குமா, அதுக்கு என்ன தெரியும்? அதையெல்லாம் தப்பு, சரி, இதான் இப்படி தான் பேசணும், இப்படி தான் போகணும், மரியாதை கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி வழிநடத்துறது இல்லையா? அது மாதிரி கணவனுக்கு வழிநடத்துதல் மனைவி, மனைவிக்கு வழிநடத்துதல் கணவன். அப்போ குணநிலையை பார்த்தாங்க. அதனால தான் இந்த 3 நிலைகளை மட்டும் மெயினாக பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து பிள்ளை பாக்கியம் 2 பேருக்குமே தாமதப்படுதா, பால் உள்ள மரங்களா, பால் இல்லாத 2 பேருமே பால் இல்லாத வெட்டை மரங்களாக இருக்கிறார்களா, இப்படி தான் பார்த்தாங்க. ஆண்மை குறைவு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது 2 பேருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து அதுக்கு பார்த்து என்ன கிரகங்களை என்ன திசைகளை கடந்து வந்திருக்கிறார்கள், இனியும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன திசைகளை கடந்து செல்வார்கள், இவர்களுக்கு பிள்ளையாகப்பட்டவர்கள் எப்படி பிறப்பார்கள், இவர்கள் இந்த திசை காலங்களை இவர்களுடைய மனமானது சந்திரனானது கரெக்டாக இருக்கா, அந்த சந்திரன் இந்த திசையை நல்ல முறையில் இவங்களுக்கு நடத்தும் போது எந்த மன பாதிப்பு இல்லாமல் கடந்து செல்வார்களா, ஒருத்தருக்கு ஒருவர் போட்டி போடுவார்களா, ஆதாயம் அடைவார்களா, அல்லது நஷ்டம் அடைவார்களா, அல்லது இவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு நிலவுமா, இப்படியெல்லாம் பார்க்கப்பட்டது தாங்க ஆதி காலத்திலிருந்து பழமையான முறையான திருமண பொருத்தம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எண்ணற்ற உண்மைக்கு புறம்பான தகவல் இல்லாமல் உண்மைக்கு நியாயமான தகவல்களை எத்தனை பேர் சொல்கிறாங்க. உண்மைக்கு புறம்பான தகவலை கூறுவோருக்கு மட்டும்தான் நான் இந்த இதை காணொலியை சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸுக்காக நான் சொல்கிறேன். உண்மைக்கு புறம்பாக எந்த கால கணிதத்திலும் குறிப்பிடப்படவில்லை. எல்லாருமே அந்தந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆய்வு செய்யக்கூடியதுக்கு தான் நம்மளுக்கு புத்தி இருக்குது. டாக்டர் ஆய்வு செய்கிறாரு, மெக்கானிக் ஆய்வு செய்கிறாரு, அம்மா சமையல் ஆய்வு செய்கிறாங்க. எல்லாம் இது பண்ணுறாங்க, பழகிக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், அதிலே நிபுணத்துவம் பெற்று தனித்து நிற்கிறார்கள். உண்மைத்தன்மையை அறிய முற்படுகிறார்கள், உண்மைத்தன்மையை முடிந்தளவுக்கு வெளிக்கொணர்கிறார்கள். இப்படி தாங்க நாம் பார்க்கணும். இதுபோல் ஜோதிடத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். எல்லாருமேங்க அத்தனை பேரும் எல்லா இதான அனைத்து விதம், அதாவது ஜோதிடத்திலேயே உளவியல் ரீதியில் நம்ம என்ன பண்ணணும், ஜோதிடத்தில் உளவியல் ரீதி என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன இருக்குன்னு சொல்லி அவங்கள வழிநடத்தி கொண்டு போகிறது ஆகச்சிறந்தது. ஒவ்வொருத்தரையும் முடிந்த அளவுக்கு கஷ்டங்களிலிருந்து, நஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே கொண்டு வர முயற்சி செய்கிறோம். நீக்க முடியாது, அறவே நீக்க முடியாது. கொஞ்சமாக அதான் கருமாவை அனுபவித்து கடக்கணும். மனதை பக்குவப்படுத்த வேண்டும், அதற்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும், வருகிற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும்.
கணவனை இழக்காமல் இருக்க முடியுமா? மனைவி இழக்காமல் இருக்க முடியுமா? தாய் தந்தை வயதானதுக்கு அப்புறம் இழக்காமல் இருக்க முடியுமா? பிறந்தால் இறந்துதானே ஆக வேண்டும். நஷ்டத்தை சந்திக்காமல் இருக்க முடியுமா? லாபம் மட்டுமே பிறந்ததிலிருந்து கொட்டி கொண்டே இருக்குமா? நோய் வராமல் இருக்குமா? சொல்லுங்க. கல்வி எல்லோரும் படித்து பெரியார்கள் ஆகிவிடுகிறார்களா? கல்வியை படித்து அத்தனை பேருக்கும் எல்லாம் கிடைத்து விடுகிறதா? திருமணம் அனைத்து பேருக்கும் நடந்து முடித்து விடுகிறதா? அனைவருடைய கனவுகளையும் அனைவரும் முடிந்த அளவுக்கு குறைந்தபட்ச அளவாவது நிறைவேற்றி கொள்ள கடமைப்பட்டவர்கள் ஆகிறார்களே. அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிடத்திலே? இப்படி தாங்க எங்கள் குருமார்கள் எங்களுக்கு வழிகாட்டுதல் செய்தவர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செய்யப்பட்டு அப்படி கற்றுக்கொள்ளப்பட்டு நாமும் நம்மளுடைய அறிவுக்கு இறைவனாகப்பட்டவன் தந்த இந்த அறிவுக்கு எட்டியபடி பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால் எல்லாருக்குமே இங்கே என்னங்க பிரச்சனை? கடன் பிரச்சனை முடியணும், நோய் பிரச்சனை முடியணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை வரணும், முடிந்த அளவுக்கு சொந்த வீடு இருக்கணும், கொஞ்சமாக நிம்மதி இருந்தால் போதும். இதுக்கு மேலே பெருசாக என்னத்தை எல்லாரும் சாதித்து விட போகிறார்கள். அதாவது நான் சொல்கிறது இந்த அடிப்படைகளையே பூர்த்தி செய்ய முடியாமல் வாழ்கிற மனிதர்களுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? அப்படி அடிப்படைகள்லாம் பூர்த்தியாகி நல்ல முறையில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிறையா வகுத்து வச்சிருக்கிறாங்க, எண்ணில் அடங்காது. நான் தான் முதலே சொல்லிட்டேனே, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. நிறைய சொல்கிறேன், நிறைய இன்னும் தொடர்ச்சியாக பயணிப்போம். நிறையா சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து மேலான கருத்துக்களையும் பொன்னான கருத்துக்களையும் தெரிவிங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். நிறைய காணொளிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வெளியிடுகிறோம். எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து அதன் போல அமைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து செயல்படக்கூடியதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு விதிக்கப்பட்டது அதுதான். அந்த வகையில் எடுத்துக்கொண்டு நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனுபவமே மிகப்பெரிய ஆஸ்தான குருவே அனுபவம். சரிங்களா? அதனால் என்னுடைய குருமார்களையும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தவர்களையும் வேண்டி தொடர்ச்சியாக நான் ஆய்வு செய்திகளையெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய யோசனை செய்யுங்க, நிறைய சிந்திங்க, நல்ல சிந்தனையை சிந்திங்க. அதுலேயே நீங்கள் உங்களுடைய எல்லாருக்கும் திறமை இருக்குதுங்க. எல்லாருக்கும் எறும்பு ஊற கல்லும் தேயும். சரிங்களா? எறும்பு ஊற கல்லையே தேய்ச்சி போடுது இல்லையா? அதுக்கிட்ட அந்த சின்ன ஒரு கையில் இப்படி பிடிக்க முடியாத அளவுக்கு சின்னதாக இருக்குது அதனுடைய கால்கள். அது பாறையவே உங்களுக்கு தொலைச்சிட்டு போயிடுறது இல்லையா? முயற்சி திருமணையாக்கும். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான டாப்பிக்கோட நிறைய ஆய்வு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இரவும் பகலும் ஆய்வு செய்து உண்மைக்கு புறம்பான கூறப்பட்ட தகவல்கள் எவை, ஏன் கூறப்பட்டது, எப்படி வழியாக வந்தது அப்படின்னு சொல்லி ஜோதிடம் மட்டுமல்லாமல் நிறைய விஷயங்களை, அதாவது ஒரு ஸ்பெசிக்கலாகவே உளவியல் ரீதியாக மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படுகிற நிச்சயமாக தேவைப்படுகிற அனைத்து உளவியல் தகவல்களையும் இந்த ஜோதிட மார்க்கமாக எடுத்து நான் நிறைய பேர்த்த வழிநடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறேன். எம்பெருமான் இன்னும் எனக்கு அனுகிரகம் செய்யணும். உங்களுடைய ஆதரவு எல்லாம் வேணும். தொடர்ச்சியாக பயணிப்போம். எல்லாரும் ஆதரவு தெரியுங்க. நன்றி. போற்றியோம் நம சிவாய.